தளபதி விஜய்க்கு தடையா? ஆமாங்க. இப்ப திருச்சியிலிருந்து தன்னோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயுமே மக்களுக்கு எல்லாரும் எதிரி கட்சிகள்லாம் அல்லு கலந்துருச்சுயா. ஆனா அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்ப தளபதி பேசக்கூடாது. தளபதி இந்த இடத்துல தான் நிக்கணும், இந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை போடுறாங்க. அந்த தளபதிய பேசக்கூடாதுன்னு தடை போடுறீங்க உங்கள பார்த்து ஒரு கேள்வியும், ஒரு பதிலும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன கேள்வினா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்க வந்தாங்க. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் மத்த உங்க கட்சி சார்ந்தவங்க எதிர்க்கட்சிகள் எத்தனை பேரும் அங்க போகும்போது கூட்டம் கூடல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தளபதி விஜய் வந்தா மட்டும் அங்க உங்களுக்கு பிரச்சனை வருது, உங்களுக்கு வயிறு எரியுது, அப்புறம் இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்களேன். என்ன பயந்துட்டீங்களா? இன்னும் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் நான் உங்களுக்கு பதிலா சொல்ல முடியும். ஓகே, இப்ப கேள்வி கேட்டேன். உங்களுக்கான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்க எல்லாமே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் கூட்டம் கூடிரும், அதனால நாங்க இங்க இடத்துலதான் நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. உங்களுக்கு பதில் என்ன சொல்றேன்னா, நீங்களே உங்க வாயால ஒத்துக்கிறீங்க. அங்க உங்க கட்சிக்கு இல்ல, நீங்க சொல்ற எல்லா கட்சிக்கும் கூட்டம் வரல. தளபதி வந்தா மட்டும்தான் கூட்டம் வருது. அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறும். அந்த ஓட்டு எல்லாமே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பயந்துட்டீங்களா?